மீது அவதூறாக போய் சொல்லுகிறான். என்ன படித்தாண்டி போய்விட்டான். ஐயோ விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டான். கணவனுக்கு துரோகத்தை செய்து விட்டான். கடவுளே என்றெல்லாம் சொல்லுகிறான். அவள் வார்த்தை எனக்கு நம்பிக்கை. நீ நேர்ல பார்த்து சாட்சி. என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்க தங்கச்சி பொண்ணு சாட்சி யாரு? நலாயினி. அப்படி சொல்றா. நல்ல தங்க. அப்பேற்பட்ட வயது வந்தவா. கற்பு கரசி கண்ணகி. அப்பேற்பட்ட மண்ணில் வந்தவா. சாவித்திரி. அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவா. அப்படின்னு நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க. அதாங்க கிடையாது. சின்னஞ்சிறு வயசுல திருமணம் செஞ்சு அவங்க நாட்டுல விட்டு வந்துட்டீங்க. அவங்க வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. ஒண்ணே தாலி கடவுள் கேட்டா என்ன சொல்ல முடியும்? அதனால அந்த ஊர்ல ஒரு ஆடவனை பார்த்து செட் பண்ணிக்கிறாங்க. நீங்க திருப்பி இப்ப நம்ம நாட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்க. நம்ம நாட்டுக்கு வந்ததுல இருந்து அம்மாவுக்கு அந்த ஆடவன் மேல ஞாபகம் பழகுது. உடனே நம்ம நாட்டுல இருந்து அவங்க நாட்டுக்கு போன் பண்ணி அந்த ஆடவனை நம்ம நாட்டுக்கு வர வச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா கட்டி பிடிச்சி நின்னது நானும் அம்மாவும் பார்த்துட்டோம். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போருக்கு போனவங்க வருவாங்க வெடி மீது வெடி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். இது வரைக்கும் வரல. தாலி கட்டும் போது பார்த்த பாருங்க ஒன்னு அதே தான் ஒன்னும் ஞாபகமாவே இருக்குது. அங்க அண்ணன் ஞாபகம் உனக்கு வரும்னு எனக்கு தெரியும். போருக்கு போனவங்க வெற்றியோட வருவாங்க. அது என்னமோ தெரியல, எனக்கு உடம்புல அடிச்சு போற மாதிரி தூக்கமா ஒன்று கூட தூக்கம் வருது. அண்ணியா படுக்கலாம், தூங்கலாம், அந்த தூங்கலாவா? படுத்த உடனே இப்படி தூங்குறாங்க பத்தியா? என் அண்ணி படுத்த உடனே தூங்குறாங்கன்னா என்ன காரணம்? மனசுல எந்த கவலையும் இல்லை. எங்க அண்ணன் வந்தாரு, சந்தோஷமா இருக்காங்க, நல்லா தூங்குறாங்க. எங்க அண்ணன் 1000 கவலையோட இருக்கிறேன். எனக்கு எங்கிருந்துமா தூக்கம் வரும்? தாலி கட்டணவனும் சரியில்லை, காதல் வச்சவனும் சரியில்லை. அந்த ஆண்டவன் ஏன் எப்படி சோதிக்கிறான்னு தெரியலையோ. ஏன் ஒவ்வொரு நாளும் அப்படி நான் ஏங்கணும்? ஏன் ஒவ்வொரு நாளும் தூங்காம கிடக்கணும்? என் காதல் என் மேல கோபமா இருக்கிறாரு. எங்க அண்ணி நல்லா தூங்குறாங்க. எங்க அண்ணி தூங்குறதுக்கு முன்ன என் காதல் சந்திக்கிற சமாதானம் பண்றேன். யாரும் சொல்லாதுங்க அண்ணியா எழுமே, நான் போய் சீக்கிரமா வந்துடுற தூங்கி ஐயோ அண்ணி, எங்க அண்ணி எங்க போயிருக்கிறாங்க தெரியலையே. எங்க அண்ணன் வந்தா என்ன பதில் சொல்வேன்? அண்ணி எங்க திருமணம் செய்து வேலை பார்த்தா என்கிட்ட சத்தி வாக்கு கொடுத்தா படுபாவி என்ன விட்டுட்டு அவங்க மாமா வந்த உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. என்னுடைய வாக்கியே பாயா போச்சு. மாசம் பண்ணிட்டாரு என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிற மனப்பான்மை உங்களுக்கு இல்லையா? இருக்குது. ஏன் என்ன வெறுக்கிறா? ஏன் வெறுக்காது? என்ன பண்ணுவாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? கல்யாணம் பண்ணின்னு வரிய நியாயமா செய்யலாமா? பேர் மட்டும் செய்யல. எங்க அப்பா பேச்சு என்னால மீற முடியல. நீ சொல்ல வேண்டியதானே, நான் தளபதி காதலிக்கிறேன், அவரை கட்டி வச்சு சொல்றேன். சொன்னா உயிருக்கு ஆபத்து வரதா சொல்லலுங்க. தாலி மட்டும் அவர் கட்டினாரு. என்ன ஒன்னும் தொடவே இல்லை. எங்களுக்கு முதல் இரவே நடக்கல. நீ தொட்டு உடம்பு அவர் தொட விடுவனா? அவர் போருக்கு போயிட்டாரு. அவரை விட்டு தலங்க பத்தா அவருது. பயிர் வைக்க போறது நீதான். என் வண்டிக்கு டிரைவர் அவரு இல்ல, வண்டிக்கு சொந்தக்காரு. என் வண்டிக்கு டிரைவரே நீதான். நாங்களே ஒண்ணு என்னவா நினைச்சு தெரியாத பேசிட்டா. எப்பவுமே அப்படிதான் ஆம்பளை எல்லாம் தப்பு. ஒருவேளை அங்கே நின்று முடியும் மனக்கவலை. அந்த ஆளு எனக்கு பிடிக்கலங்க. உன்னதான் ரொம்ப எனக்கு பிடிச்ச. சரி, தாலி யாரு கட்டினா நமக்கு இடம் போச்சு. நம்முடைய இரு மனமும் ஒரு மனம் ஆகி விட்டது. அப்பாக்காக இந்த தாலி போட்டுக்கிற எல்லாம் கைட்டு கடைச்சிருக்காங்க. யாரா என்ன பேசினா கூட பாம்பு வச்சு போட்டு பேச மாட்டாங்க. நான் லவ்வரு உன்னை கண்டதோ ஏழு மனசு
என் இதயமும் உன்னை மன்னிக்க தோணுது. எத்தனை ஜென்மம் எட்டாலும் நீதான் எனக்கு புருஷனா வரணும். தொடு தொடு என ஆனா மறந்துட்டேன். அவர் தான் நம்ம நாட்டு பட தளபதி. ஆம்பளை கூட என்ன வேலை? அட நாட்டை கணக்கு வழக்கு பார்த்துல அரண்மனையில இல்லாத ஆம்பளைக்கு தெரியாத கணக்கு உனக்கு என்ன தெரியும்? உங்க அண்ணன் போருக்கு போயிட்டாரு. இருக்கிறது அப்பதான் அப்பாவுக்கு வயசாகி போச்சு. ஏமாத்திட்டா என்ன பண்றது? இப்பதான் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அங்க நல்லா தூங்க வச்சுட்டு இவன் கூட உனக்கு கலக்காதலா? அடி பாவி, என் அண்ணன் உன்னையே நினைச்சிட்டு போயிருக்கிறாரு. எங்க குடும்பத்துக்கு குறவனுக்கா எப்படி எவ்வளவோ ஆசைப்பட்டேன். எப்ப எங்க குடும்பத்தையே கெடுக்கணுன்ற உனக்கு என்ன வந்ததோ உன்னை விடவே மாட்டேன்டி. உன் வண்டவாளம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன் வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏத்துறேன். இப்ப மாமா கிட்ட சொல்றேன். உன்னால முடிஞ்சிட்டு பாத்துட்டு உன் கால பிடிச்சு கேக்குறேன். அண்ணி இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா எங்க அப்பா உயிரை விட்டுருவாரு. அண்ணி ஐயோ, தாயில்லாத வளர்த்த பொண்ணு தருதலையா போயிட்டாரு நினைச்சவ எங்க அப்பா உயிரை விட்டுருவாரு. அண்ணி எங்க அப்பா ரோசக்கார. அண்ணி அண்ணி அறியாம தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். இல்லைன்னு சொல்லல. இனிமே ஒன்னும் துரோகம் பண்ண மாட்டேன். நான் நல்லவில வாயிறேன். யாருக்கு சொல்லாதீங்க. நீ உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். சொல்லாத. ஒரு நாட்டுக்கு இளவரசி ஒரு முறை தவறு செய்யணும் 10 முறை யோசிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நீ காலால் இடக்கூடிய வேலையை கடந்து துரிந்து பணிந்து செய்யக்கூடிய அந்த தளபதி அவனை காதலிக்கிறன்னு உன்னை விடுவனா? வேற எதனா தவறு செய்திருந்தா நான் மன்னிச்சிருப்பேன். உனக்காக என் உயிரைய கொடுத்திருப்பேன். எப்ப என் அண்ணனுக்கு துரோகம் செஞ்சியோ உன்னை விட மாட்டேன். இப்பவே போய் சொல்றேன். உன்னால முடிஞ்சு பாத்துக்க போடி. யார வாடி போடி? உன்னை தாண்டிய அண்ணிடி வாய் முடி. நான் மரியாதை கொடுத்தா தாண்டி உனக்கு மரியாதை. நான் நினைச்சா தான் நீ எனக்கு அண்ணி. இல்லைன்னா நான் உன்னை அண்ணின்னு மரியாதை கூட கொடுக்க மாட்டேன். என்னடி பாப்பா குதிக்கிற? ஏய், குதிக்கிற மாடு பொது சுமக்காது. 8 சரக்கா கூட்டுக்காகாது. பகல் கனவு அது என்னைக்கும் பழிக்காது. ஏய் போ, எங்க அப்பா பாரு. போய் சொல்லுவேன் மாமா. நான் நல்லவில்லை கெட்டவதானு போய் சொல்லு. ஏய் சொல்றியா? எங்க அப்பா வந்தானே 2 கீஸ் வேணா? எங்க அப்பா கீஸ் வேணும்னு கேக்குறேன். ஏய் திமிரு புடிச்சுவன் நானு. இந்த நளினா பத்தி உனக்கு தெரியாது. எங்க அப்பா நீ பாக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பாவை நான் பார்ப்பேன். இங்க நடந்ததே நடக்கலன்னு சாதிப்பேன். மேல ஒண்ணும் பாதியமா பொய் சொல்லி அப்படியே நாட்டை விட்டு நான் சொத்திருவேன். தெரியுமாடியா? என்னைக்கா இருந்தாலும் அரண்மனை விட்டு வெளியே போற பொண்ணு நீ. அரண்மனை ஆள வந்திருக்கிறவன் நானு. எனக்கு தாய் மாமா, எனக்கு மாமனாரு, எனக்கு 2 உறவு இருக்குதுடி. மாமா என் பேச்சு தான் கேட்கிறாரு. என் பேச்ச கேட்கிறாரா உன் பேச்ச கேட்கிறாரு? பாக்கலாம். என்ன திமிரு உனக்கு? ஏய், இந்த நளினா நினைச்சுனா ஒரு உண்மையை பொய்யாக்குவேன், ஒரு பொய்யை உண்மையாக்குவேன். எங்கிட்டடி போட்டி போடுற? போட்டி ஜெயிக்கிறது நீயா நானா? பாக்கலாம். பாக்கலாமா? பாக்கலாமா? பாடியா பாடியா
போச்சுடா என்ன பாச்சா? கை மீறி எல்லாமே போகுது ஏய்மா, வண்டிக்கு எல்லாம் புதுச்சா? இந்த வேலை பண்ணியானே கருப்பு வச்சிட்டாங்களா? போடா நான் சொல்லத்துக்கு முன்னாடி அவசரப்படுறேன். அப்ப என்ன தாச்சு? நானும் தலைமை காதலிச்சது எங்க அண்ணி பாத்துட்டு எங்க அண்ணி பாத்து ஐயோ, உங்க அண்ணி யாரி பாத்துட்டாங்களா? பாத்துட்டு ஓடுறா. அவ்வளவுதான் நேரா போய் உங்க அப்பாட்ட சொன்னா நீ அவ்வளவுதான் குளுக்கோஸ். க்ளோஸ் அதான் குளுக்கோஸ் ஆயிடுமா? நான் ஏன்டா க்ளோஸ் ஆகணும்? ஏன்னா இந்த வீட்லயே பிறந்தவன் நானு. அதானே. வந்தவளுக்கு இவ்வளவு திமிரு இருக்குது, நான் பிறந்தவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஆ. டேய் சொல்லுமா. எங்க அப்பாவை சந்திக்கவே கூடாது. ஆஹா. அவ சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இருவரும் எங்க அப்பாவை சந்திக்கணும். ஆ. எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? அதுக்குள்ள இந்த பொய்ய மட்டும் நீ சொல்லிட்டனா உனக்காக ஒரு பொய் சாட்சி சொல்லணும். ஜெயிக்கிறது நானா தான் இருப்பேன். சரியாம்மா? உனக்காக ஒரு பொய் சாட்சி சொல்லு. சொல்லு. அப்படி பொய் சாட்சி சொன்னா அதுல எனக்கு என்ன லாபம்? உனக்கு என்ன வேணும்? எடுத்துக்கடா, வாடா எடுத்துக்கடா, வாடா எனக்கு எடுத்துக்கடா, வாடா எனக்கு எடுத்துக்கடா. வாடா 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 ஏய், என்ன புரட்டி வாங்கி கிடக்குறா? வாடா உனக்கு ஏம்மா, எனக்கு அதிகமா ஆசை கிடையாது. என்ன வேணும்? என் மச்சான் கல்யாணத்துக்கு ஒரு கால் சவர் நகை செஞ்சான். அடடே. அதே மாதிரி நான் ஒரு கால் சவர் நகை செய்யணும். கால் சவர் குத்தா போதும். என் மானத்தை காப்பாத்த போற கால் சவரன் கால் சவரா? உனக்காக ஒரு சவரன் செய்யறேன். ஒரு சவரம் என்னத்துக்கு ஒரு சவரா? எதுக்கு ஒரு சவரா? 5 சவரம் வச்சுக்க. அவன் கல்யாணத்துக்கு போற கால் சவர் நகை வெறும் 6000 ரூபாய். இப்போ ஒரு சவர் நகை என்ன ஆகுது? 1,13,840 ரூபாய் 32 பைசா. எவன் தாக்கறதுக்கு கொண்டு வைக்கிறது? என்னடா பையா அவ்வளவு துல்லியமா கணக்கு சொல்ற? என்னடா நாங்க தான் தெரியுதா? குரு சொல்ற மாதிரி சொல்றேன் பையா. சரிடா, இந்த பொய் சொல்லி என் மானத்தை காப்பாத்துற கால் சவரம் மாதிரி உனக்கு விஜயனமான யாருக்கு தோல்வி யாருக்கு வெற்றி ஒன்றுமே புரியவில்லையே. ஐயோ நவீனா! நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்கலையே. என்னமாச்சு? நமக்கு வச்சுட்டாலே நம்ம மான போக வச்சுட்டாலே பாவியா. என்னமாச்சு? நான் எப்படிப்பா சொல்லுவேன்? நான் எப்படி சொல்லுவேன்? நீ ஆசை வளர்த்த வந்து உன் மருமக உன் தங்கச்சி பொண்ணு சாந்தி, சாந்திக்கு வேற ஒரு ஆம்பளைக்கு கள்ளக்காதல். சாந்திகா, சாந்தி எப்பேற்பட்ட பொண்ணு, தங்கமான பொண்ணு. தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் இருக்கலாம், அவள் அங்கத்தில் எந்தவித குறையும் இருக்காது. அவள் மீது அபாண்டமா பொய் சொல்லி நீ ஒரு பொண்ணுதான். தெரியும்பா, தெரியும் எனக்கு. நீ பெத்த பொண்ணு, நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன். உனக்கு மலையாட்டம் மருமகத்தான் ஒஸ்தினு அவளை தலை மேல தூக்கி வச்சு நாடுற. அவ பண்றது தெரியாதுப்பா. அப்பா இதுக்கு சாட்சி என்கிட்ட இருந்து கண்ணால பார்த்த சாட்சியோட தான் உங்க சொல்ல வந்து இதுக்கு சாட்சி இருக்குது. நான் சொல்றேன். ஏய்! ஐயா, ஏய், சாமி! என்னங்க அப்படியே மேல வைங்க. நீ தான் சாட்சியா? ஆமாங்க. ஆ? ஏய், ஐயா, என் மகள் ஏய், சாந்தி மீது அவதூறாக போய் சொல்லுகிறான். என்னங்க? படித்தாண்டி போய்விட்டான். விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டான். அம்மா! கணவனுக்கு துரோகத்தை செய்து விட்டான் கடவுளே! என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆ, அவள் வார்த்தை எனக்கு நம்பிக்கை. ஆ, நீ நேர்ல பார்த்து சாட்சி. ஏங்க, என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்க தங்கச்சி பொண்ணு சாந்தி யாரு? நலாயினி. அதான் அப்படி சொல்றான். நல்ல தங்க. அப்பேற்பட்ட வழியில் வந்தவன், கற்பு கரசி கண்ணகி. அப்பேற்பட்ட மண்ணில் வந்தவன், சாவித்திரி. அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவன். அப்படின்னு நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க. அதாங்க கிடையாது. சின்னஞ்சிறு வயசுல திருமணம் செஞ்சு அவங்க நாட்டுல விட்டு வந்துட்டீங்க. அவங்க வளர்ந்து பெரியவளாயிட்டாங்க. ஒண்ணே தாலி கடவுள் கேட்டா என்ன சொல்ல முடியும்? அதனால அந்த ஊர்ல ஒரு ஆணவனை பார்த்து செட் பண்ணிக்கிறாங்க. நீங்க திருப்பி இப்ப நம்ம நாட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்க. நம்ம நாட்டுக்கு வந்ததுல இருந்து அம்மாவுக்கு அந்த ஆணவன் மேல ஞாபகம் தவளுங்க. உடனே நம்ம நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போன் பண்ணி அந்த ஆணவனை நம்ம நாட்டுக்கு வர வச்சுக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா கட்டி பிடிச்சி நின்னது நானும் அம்மாவும் பார்த்துட்டோம். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். அது சதிகாரி. படித்தாண்டி பங்கமானதியே ஆவி போனதே பங்கமானதியே தங்கை மகளாய்க்கே என்று எவ்வளவு உயரமாக நினைத்தேன். இவள் மீது சந்தன வாசம் மணக்கிறது என்று பார்த்தால் சாக்கடை வாசம் அல்லவா மணக்கிறது. கைநீர் கிண்ணத்தை ஏந்துவாள் என்று பார்த்தால் சந்தன கிண்ணத்தை ஏந்துவாள் என்று பார்த்தால் கைநீர் கிண்ணத்தை ஏந்து விட்டாய். அது சதிகாரி. கணவனுக்கு துரோகத்தை செய்தவளே
நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களே தவிர என்ன அடிக்க மாட்டீங்க மாமா, அடிக்க மாட்டீங்க. நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று தெரிந்தால் சந்தோஷப்படுவீர்கள். அடிக்க மாட்டீங்க. அடிக்க மாட்டீர்கள். அப்ப என்ன சந்தோஷம்? என்ன மாமா, நம்முடைய வம்சத்தின் வாரிசு என் கர்ப்பத்தில் வளர்கிறது மாமா. நான் கர்ப்பமா மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு. தங்கச்சி பொண்ணுன்னு தலைமையில தூக்கி வச்சுக்கிற அன்னிங்களே, தங்கச்சி பொண்ணு செய்த காரியத்தை பாத்தீங்களா? இதுக்கப்புறம் வெளியே தலை காட்ட முடியுமா? எரிப்பில் எண்ணெய் ஊற்றுகிறார். துக்கம் தொண்டை அடிக்குதுங்க. காரியத்தை செய்யலாமா? மாமா, வயிற்றிலே குழந்தை வளர்கிறது. திருமணம் முடிந்தது. கணவன் முகத்தை ஒருவருக்கு மனைவி பார்க்கவில்லை. முதலிரவு நடக்கவில்லை. ஒருவர் பழகவில்லை. அப்படி இருக்கும்போது காரணம் சொல்லு. என்னுடைய கர்ப்பத்திற்கு காரணம் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு ஆளா ரெண்டு ஆளா யார் வந்தாங்க, யார் போனாங்களோ? ஐயா, தாய் இல்லாத வளர்ந்து, ஆமாங்க, தந்தை இல்லாத வளர்ந்து, அது இஷ்டத்துக்கு போச்சு. அது இஷ்டத்துக்கு வந்தது. அடுக்குமா அடுக்குமா பொண்ணு பெற்று வளர்த்தேன். என் பொண்ணை பத்தி யாராவது குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நடிக பாரு, என் பொண்ணு நடந்து வந்தா பூமாதேவியை ஆச்சரியப்படுவாள். அந்த அளவுக்கு வளர்ப்பு, அந்த அளவுக்கு படிவு, அந்த அளவுக்கு அடக்கம், அந்த அளவுக்கு ஒடுக்கம். என் பொண்ணு அப்படி இப்படி போவாளாம். அக்கம் பக்கம் யாராவது பேசுவாளா? எந்த ஆம்பளைக்கு போன் நம்பராது வச்சிருப்பாளா? போன் நம்பர் தான் கிடையாது. ஒன்லி வீடியோ கால் தான். இல்லங்க, அதெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். உங்க வளர்ப்புங்க. என் வளர்ப்பு. ஆமாங்க. இது கொடுத்தா இருக்குது தர்தலை எங்கே கண்டு நிறைய பாத்தியா போனா குஞ்சு தலை நிமராது. குனிந்த தலை அது குஞ்சு நந்திங்க போவோம். எங்க அப்பா என்ன வளர்த்திருக்கிறாரு. அப்படியே அடக்கு வடக்குமா இருக்கிறனா அப்பா, உனக்கு என்ன கரு காரணம் யாருன்னு தெரியும்? உண்மை தெரியும். உன்னை பார்த்து அண்ணி பயப்படுறாங்க. கரு காரணம் யாருன்னு நான் கேட்டு சொல்றேன். நாங்க கேட்டு அந்த குழந்தைக்கு தந்தை யாருன்னு சொன்னா அவன் யாரும் தேடி கண்டுபிடிச்சு வந்து இத கஷ்டமா இருக்க அவன் தலைமையிலே கட்டும். அப்படி சொல்லலாம். சொல்லலன்னு வச்சு இந்த விபச்சாரம் நாட்டுல இருக்கு. நல்லா கலந்து சேரிங்க ரெண்டு பேரும். கையை வச்சு கையை வெட்டி விடுவான். ஐயோ, ஒரு குசு. டேய், அவளை நினைச்ச எனக்கு சிரிப்பு. எனக்கு கூட சிப்பு சிப்பா வருது. பாவண்டா, அவன் நிலைமை யாருக்குமே வரவே கூடாது. டேய், ஒரு வத்தி குச்சி அணைதுன்னு அனுதாபப்பட்டா ஆமா வாழ்க்கை ஆயுசுக்கு இருட்டுல தான் இருக்கணும். இவ வாழ்க்கை இருட்ட போச்சு. ஆமா, இருட்டுக்கு காரணம் இவளே தான். இவளை பத்தி லேசா நினைக்காத. ஊமை ஊரை கெடுக்கும், கோட்டம் குடி கெடுக்கும். இவ பெருசலி குடும்பத்தை பிரிச்சுடுவா. அதனாலதான் இவளை பிரிச்சு நாட்டை விட்டு அனுப்புறேன். இப்ப நான் கேக்குறேன், எங்க அப்பா கேட்டாரு கருக்காரன் சொல்லல. இப்ப நான் கேக்குறேன், சொல்லல. 100 பேர் கேட்கிற மாதிரி நான் கேக்குறேன். இப்ப நான் கேக்குறேன், அந்த கருக்காரன் யாரு? அந்த சிசுக்காரன் யாரு? அந்த சிசுக்காரன் யாரு? சிசு. நான் கேக்குறேன், வாய் முடிஞ்சு ஒழுங்கா சொல். அமைதியா இருக்க கூடாது. உன் வயித்துல வளருதே அந்த குசுவுக்கு காரணம் யார்? டேய் டேய், அது குசுடா, உங்க சிசுடா. அதுக்கு நீ மனவரே திட்டிக்கிறா.
அதான் சொன்னேன். ஏமா என்னது மதியா? சிசுடா. புசு இது. ஏய், சிசுடான்னு சொல்லிட்டேன். சரி வரல நீ கேளுப்போ. குழந்தைக்கு காரணம் யாரு காரணம்? அந்த வயித்துல வளதே அந்த குயிந்தி காரணம் யார்? எதுமே வாய் தரணும். இதுக்கு மேல நான் உன்னை என்ன கேக்குறதுன்னு யோசிக்கிறேன். சொல்ல மாட்டேடாவா? டேய், சொல்லவே மாட்டா. இவளை என்ன நினைச்சுக்கிற? டேய், இவளை லேசா நினைக்காத. இவ முகத்தை பாருடா. முகத்தை நல்லா பாத்தியா? ஆளால அடிக்குது ஆலமரம். ஆலமரத்தை நம்பலாம். உள்ளுக்குள்ள இருக்கிற பொங்கு மரத்தை நம்பவே கூடாது. கத்தி பேசுறாங்களே அந்த பொம்பளை கூட நம்பலாம். கமக்கமாக்குறா பாரு. நம்ப கூடாது. இவளை நம்பவே கூடாது. சொல்ல மாட்டா? அப்படி சொல்ல. பொம்பளையா பிறந்தா திமிரு இருக்கலாம், கருவு இருக்கலாம், ஆங்காரம் இருக்கலாம். பொம்பளைக்கு மண்டை கரு இருக்க கூடாது. பொம்பளைக்கு மண்டை கரு மட்டும் இருக்கக்கூடாது. இவளுக்கு ஏறி போய்க்கிறது மண்டை கரு. இவளை விடலாமா? விடவே கூடாது. இந்த அநாத நாய் வீட்டுக்கு எப்படி வந்தா? ஒன்னில அந்த நாய வந்தா. ஆமாமா, நான் இவன் மேல என்ன நடக்குதுங்க? நாய் விட்டு போ. என்ன வச்சு எத்துக்கு வந்து ஏண்டா எப்படி வந்தா தெரியுமா? எப்படி வந்து? ஒன்னில அதானா அந்த நாய வந்தா. ஆமாமா, எனக்கு அண்ணி ஆச்சுன்னு என் நகலாம் போட்டுருந்தானா அந்த நாய்க்கு அழகு பார்த்தா அழகு பார்த்தா அழகு பார்த்தா. யாரு கஷ்டப்படுது? யார் யார்? எல்லாம் உங்க அப்பா அம்மா. ஓ எங்க அப்பா ஒய்ஃபு. ஆமா, சும்மா விடலாமா? விடவே கூடாது. அனாத நாய வந்தா
இவனுக்கு என் அண்ணின் அந்தஸ்து கொடுத்தேன், ஒரு பட்டத்தை கொடுத்தேன். அண்ணி நினைச்சாலா என்கிட்ட போட்டி போடுறாடா, என்கிட்ட போட்டி போடுறா. என்கிட்ட போட்டி போட முடியுமா? டேய் இவன் போட்டுங்க நகலாம் என்ன சொல்றான்? இவளை கண்டாலே எனக்கு வெறுப்பு. இவன் முகத்தை அந்த பக்கமா திருப்பு. இவன் கலக்கிற என் காலடி செருப்பு. எனக்கு வாங்கி கூட 1 கிலோ பருப்பு. எனக்கு காலைல சாம்பார் வைக்கணும். மத்து வச்சுக்கிறியா? ஐயோ பெரிய மொத்தா வச்சு ஏஞ்சி போன மத்து எப்படி பாடுபட ஒண்ணு அப்படியே கடிச்சு வச்சிடலாம். டேய் இவளை விடவே மாட்டேன். ஆமாமா. ஒரு முள்ளு மேல சேலை விழுந்தா சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு சேலைக்கு இவளுக்கு தான் பாதிப்பு. ஆமா. இவளுக்கு என்ன கர்வம் இருக்கும்? டேய் என்கிட்ட மோதிட்டா. ஆமா. மோதினா விடலாமா? ஒரு விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு பத்த வச்சா தாண்டா பத்தும். இவ என்ன பார்த்தா நான் பத்திக்கிட்டேன். பத்த வச்சுட்டா என்ன? இப்ப நீ பாரு அவ பத்திக்குவா. வாரியில பத்திக்கும். கைட்டு மொத்தத்துக்கு நீ என் அண்ணனுக்கு துரோகம் செஞ்சிட்டுன்ற கோபத்தான் மாமா கிட்ட சொன்னாங்க. உனக்கு எனக்கு பிரிவு என்பதே இருக்கக்கூடாது, இருவரும் சந்தோஷமா வாழ வேண்டும் அடிக்கிறப்ப அப்படி என்று சொன்ன மேலே என் அடித்து உனக்கு எப்படி அண்ணி மனசு வந்தது? நான் தாயில்லாத பொண்ணு, எனக்கு தாய்க்கு தாயாய் இருப்பேன்னு ஆசைப்பட்ட அண்ணி. இந்த பாவி அடிக்க உனக்கு எப்படி மனசு வந்தது அண்ணி? சொல்வது கேளுங்க அண்ணி. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். என்ன காலி அடி பிடிச்ச மன்னிப்பு கேக்குறேன். என் காலை பிடிச்சாலும் இனிமே உனக்கு மன்னிப்பே கிடையாது. இப்ப வருந்து இப்ப அழுது என்னடி லாபம்? நினைச்ச பாரு உன் காலை பிடிச்சிட்டா நீ. நான் அறியாம தெரியாம தப்பு பண்ணிட்டு இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. நான் உன் காலில் விழுந்தேன். என் பேச்சு நீ கேட்டு நீ நான் ஒத்தியமா ஒரு குடும்பத்துல வாழ்ந்துருக்கலாம். எப்ப என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசினியோ உனக்கு அப்பே வச்சேன் புள்ளி வச்சுட்டேன். அந்த புள்ளிய எடுக்காத விடவே மாட்டேன். டேய் இவ என்னத்தான் அழுது சாதிச்சாலும் இவ மேல எனக்கு இறக்குமே வராது. மனசு கல்லு ஆகிட்டா. டேய் பயிரில மழை பெஞ்ச பயிருக்கு நன்மை, பாரில மழை பெஞ்ச யாருக்கு நன்மை? என் கால பிடிச்ச எனக்கு நன்மையா கிடையாது. நன்மையில இனிமே தீமை தான். இப்ப நான் சொல்றேன், மரியாதை நகலம் கைட்டு பண்ண முடியாது. ஒரு கிளி பிரிஞ்சதம்மா, அது சாகும் வரையில பார்க்க முடியல, மறுபடி அது வருமா? ஒரு கிளி பிரிந்ததம்மா, அது வருமா?
கௌரவம் தாண்டா பார்த்துருந்தோம் நான். டேய் வாய்க்கடை எவன் ஒருத்தன் அளவுக்கு அதிகமான ஆணவத்தில் ஆடுறானோ அவன் காலை விட்டுன்னு தான் கீழே கவுறணும். நீயாவது காலை விட்டுன்னு கவுந்த. சரி விடு. சிலிப்பாவில் ரசீது ஆயிருக்குண்டா. ஓ அடுப்பு இல்லடா, இடுப்பு வரலன்னு சொல்றா. இடுப்பு வரலன்னு சொல்றா. அப்பா வைத்தியம் மொத்த கையிலே வச்சுக்கிறாடி. கை வைத்தியம் அதான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.